ஹலோ ஆல், நம்ம குரூப் 2 மீன்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அரித்மெட்டிக்கல் ரீசனிங். ஆல்ரெடி நம்ம இதில் பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதில் கேல்குலேஷன் பேஸ் பண்ணி எப்படிலாம் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க, பிவைக்யூஸ் எல்லாமே அதில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஏஜஸ் பேஸ் பண்ணி நமக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் நமக்கு எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? First question பாருங்க. Reena is twice as old as Sunita. 3 years ago, she was 3 times as old as Sunita. How old is Reena now? Question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீனா வந்து சுனிதாவோட ஏஜ் கம்பேர் பண்ணும்போது 2 மடங்காக இருக்காங்க. தென் 3 வருஷம் முன்னாடி ரீனா சுனிதாவோட ஏஜ் கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் 3 மடங்காக இருக்காங்க. அப்போ ரீனாவுடைய பெர்சன்டேஜ் என்னென்னா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா? இங்கே ரீனான்னு எடுத்துக்கலாம், இங்கே சுனிதான்னு எடுத்துக்கலாம். 2 மடங்காக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க எக்ஸாக இருந்தாங்கன்னா ரீனா வந்து 2x இருந்திருப்பாங்களா? இது வந்து இவங்க 2 பேருடைய பெர்சன்டேஜ். இப்போது 3 இயர்ஸ் பிஃபோரில் நமக்கு எப்படிங்க இருந்திருப்பாங்க? 3 வருஷம் முன்னாடி அப்படின்னா இது வந்து பெர்சன்டேஜ் 2xன்றது. இதிலிருந்து 3யை மைனஸ் பண்ணால் இவங்களோட பெர்சன்டேஜ்லேருந்து 3 இயர்ஸ் முன்னாடி நமக்கு கிடைக்குமா? தென் இவங்களுக்கு x-3 சுனிதாவோட ஏஜ் கிடைக்குமா? இப்போது இது ரெண்டையும் நமக்கு என்ன சொல்லி ரிலேட் பண்ணியிருக்காங்க? 2x-3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு x-3ன்னு எழுதலாமா? ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ரீனா வந்து சுனிதாவோட ஏஜ் கம்பேர் பண்ணும்போது 3 மடங்காக இருந்திருக்காங்க. அந்த 3 தான் இது. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 2x-3 ஈக்குவல் டு இந்த 3யை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 3x - 9ன்னு இருக்குமா? தென் எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வாங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வாங்க. 3x - 2x ஈக்குவல் டு இந்த -9 ஈக்குவல் டு அந்த சைடு வந்தால் +9 இருக்கும். தென் -3. இப்போது 3x - 2x என்ன வரும்? எக்ஸா? 9 - 3 என்னதுங்க? 6. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 6. இப்போது நமக்கு ரீனாவோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ். ரீனாவுடைய பெர்சன்டேஜ்னால் ரீனா இங்கே இருக்காங்க, பெர்சன்டேஜ் அப்படின்றது இது. ஸோ 2x தானே? 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது? 6. ஸோ 12 இயர்ஸ். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தாங்க சால்வ் பண்ணும். நமக்கு ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்டிடியூட்லேயே பார்த்துருப்போம். சிமிலராக இங்கேயும் நமக்கு இதே மாதிரி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 2 பர்சனை கம்பேர் பண்ணி பார்த்தோம். இங்கே நம்ம 3 பர்சன் வச்சு பார்க்கலாம். A is 3 times as old as B. Then C was twice as old as A 4 years ago. In 4 years time A will be 31. What are the percentages of B and C? நமக்கு என்னெல்லாம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, A வந்து Bயை கம்பேர் பண்ணும்போது ஏஜில் 3 மடங்காக இருக்காங்க. தென் C வந்து ஏவை கம்பேர் பண்ணும்போது எப்போனா 4 வருஷத்துக்கு முன்னாடி சியோட ஏஜும் ஏவோட ஏஜும் கம்பேர் பண்ணும்போது சி வந்து 2 மடங்காக இருக்காங்க. தென் இன் 4 இயர்ஸ் டைம் அப்படின்னா ப்ரெசன்டேஜ்லேருந்து 4 வருஷம் கழிச்சு, அதாவது ஃப்யூச்சர் 4 வருஷம் கழிச்சு ஏக்கு வந்து 31 இயர்ஸ் ஆகுதுன்னா பியோட ஏஜும் சியோட ஏஜும் என்னென்னா நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ தனித்தனியாக எடுத்துருதுங்க. ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க? ஏ இஸ் 3 times as old as பினா ஏ வந்து பியை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்காக இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தென் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சி வாஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஏ 4 years ago. சி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட கம்பேர் பண்ணும்போது அப்போ இவருக்கும் 4 வருஷம் முன்னாடி தானே இருந்திருக்கும், 2 மடங்காக இருந்திருக்காரு. இது வந்து நமக்கு கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன். தென் தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் 4 இயர்ஸ் டைம் ஏ வில் பி 31. ஸோ இன்னொரு 4 வருஷத்தில் பெர்சன்டேஜ் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இன்னொரு 4 வருஷத்தில் ஏவுடைய ஏஜ் வந்து 31 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் 3லேருந்து நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ ஏவோட ஏஜ் என்னவாங்க இருந்திருக்கும்? ஏ ஈக்குவல் டு 31 இந்த -4 இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு நமக்கு 27 இருந்திருக்குமா? ஸோ ஏவோட ஏஜ் என்னதுங்க? 27. இது கிளியராக இருக்கா? இப்போது இந்த 27 எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ ஏ ஈக்குவல் டு 3பின்னு இருக்குது. நமக்கு ஏவோட ஏஜ் வந்து 27 தெரிஞ்சிருச்சு. ஈக்குவல் டு 3b அப்படின்னா பி ஈக்குவல் டு என்னங்க வரும்? 27 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 9ன்னு வருமா? ஸோ பியோடைய ஏஜ் என்னது? 9. ஸோ ஏவுடைய ஏஜ் வந்து 27, பியோடைய ஏஜ் வந்து 9ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஏவோட ஏஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏ இருக்குது பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சியோட ஏஜ் நமக்கு தெரியாது. -4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏவோட ஏஜ் வந்து 27 -4ன்னு இருக்குமா? இப்போது இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 27 என்ன வரும்? 54ன்னு வருமா? 2 இன்ட்டு 4 என்னங்க வரும்? 8ன்னு வரும். தென் இங்கே C - 4 இருக்குது. இப்போ நமக்கு C தான் வேணும். ஸோ C ஈக்குவல் டு 54 - 8. இந்த -4 நமக்கு ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் +4ன்னு இருக்கும். அப்போ சியோட ஏஜ் என்னவாங்க இருக்கும்? 54 - 4 ஈக்குவல் டு
15 இருக்குமா? ஸோ சியோட ஏஜ் என்னது? 50. நமக்கு கேட்டிருக்கிறது பியோட ஏஜும் சியோட ஏஜும் கேட்டிருக்காங்க. ஸோ 950 ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா? நம்ம போன சம் பார்த்த மாதிரி நம்ம போன சம்மில் வந்து நமக்கு கொஞ்சம் ரேஷியோ டைப்பில் இருந்துச்சு. இந்த சம்மில் நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாவே நமக்கு ஆன்சர் வர மாதிரி தாங்க இருக்குது. ஸோ 3% கேட்டாங்கன்னா இது நமக்கு ரொம்பவே சிம்பிளானது தான். ஸோ மேக்ஸிமம் நமக்கு அட்வான்ஸாக போகணும்னு நினச்சாங்கன்னா 3% வச்சு தான் கேட்பாங்க. ஸோ 3% வச்சு கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது? எங்கே உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு வேல்யூ கிடைக்குதோ அங்கேருந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஏவுடைய வேல்யூ நமக்கு ஏஜ் வந்து 27 தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து தான் நம்ம சம்மே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அ ஃபாதர் டெல்ஸ் ஹிஸ் சன், ஐ வாஸ் யுவர் ப்ரெசன்ட் ஏஜ் வென் யூ வேர் born. இஃப் த ஃபாதர் இஸ் 36 now, how old was the boy 5 years back? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அப்பா ஒரு பையனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ பிறக்கும்போது இப்போ உனக்கு என்ன ஏஜ் இருக்கோ எனக்கு அப்போது இதே ஏஜ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த அப்பாவுக்கு 36 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பையனோட ஏஜ் 5 இயர்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியராக இருக்கா? இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, இந்த சன்னோட ஏஜ் இருக்குல்லங்க, இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது. இப்போது இந்த ஃபாதரோட ஏஜ் இருக்குல்ல, இவரோட ஏஜ் வந்து இந்த சன் பிறக்கும்போது என்ன ஏஜ் அங்கே இருந்திருக்கும், இப்போ அந்த பையனுக்கு என்ன ஏஜாக இருக்கோ அதே ஏஜ் தான் இருந்திருக்கும். ஸோ ஃபாதருடைய ஏஜ் என்னவாக இருந்திருக்கும், இந்த சன் பிறக்கும்போது எக்ஸாக இருந்திருக்கும். இப்போது இவருடைய ப்ரெசன்டேஜ் என்னவாங்க இருந்திருக்கும், ஃபாதருடைய ப்ரெசன்டேஜ் என்னவாக இருந்திருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் இவரோட சன்னோட ஏஜ். இந்த அளவுக்கு அவருக்கு ஏஜாக இருந்திருக்குமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இவரோட ப்ரெசன்டேஜ் வந்து நமக்கு 2x இருக்கும். கிளியராக இருக்கா? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, நீ பிறக்கும்போது இப்போ உனக்கு என்ன வயசு இருக்கோ அதே ஏஜ் தான் எனக்கு அப்போ இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னா அப்போது ஃபாதரோட ஏஜுமே நமக்கு எக்ஸாக தான் இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? அப்போது ஃபாதருடைய ப்ரெசன்டேஜ் என்னதுன்னு தெரியணும்ல. ஸோ ப்ரெசன்டேஜ் என்னதுன்னா அப்போ வந்து ஒரு எக்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்க, இப்போது அந்த சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ். ஸோ டபுள் மடங்காக இருந்திருக்கும். இது கிளியராக இருக்கா? இப்போது ஃபாதருடைய ப்ரெசன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, 36ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2x ஈக்குவல் டு 36. ஏன்னா நமக்கு இந்த 2x தான் வந்து ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஃபாதர். இப்போ அவருக்கு என்ன ஏஜோ அதுதான் 2x. அப்போது எக்ஸ் என்னவாங்க இருந்திருக்கும், 36 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 18 இருந்திருக்குமா? அப்போ இந்த எக்ஸ் அப்படின்றது சன்னோட ஏஜாக இருந்திருக்குமா? ப்ரெசன்டேஜ் ஆஃப் சன் என்னது, எக்ஸு. ஸோ சன்னுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்துட்டு என்னென்னா 18. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சன்னுடைய ஏஜ் என்ன தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னா 18 - 5 என்ன வரும், 13. ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வென் டயக்ராம் பேஸ் பண்ணி ஒரு டைப் இருக்குல்ல, அந்த மாடல் தான் இது. நமக்கு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது என்ன டயக்ராம் பார்ப்போமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். The number in the Venn diagram indicates the number of person reading the newspaper. ஸோ இந்த வென் டயக்ராமில் இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க, இங்கே பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்குல்ல, இது எல்லாமே நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ். அண்ட் இதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே அந்தந்த பர்சன், அதாவது எத்தனை பர்சன் வந்து பேப்பர் 1 படிக்கிறாங்க, எத்தனை பர்சன்ஸ் வந்து பேப்பர் 2 படிக்கிறாங்க, அதுதான். தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, the diagram is drawn after surveying 50%. இந்த டயக்ராம் வந்து 50% சர்வே எடுத்தப்புறமா தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த டயக்ராமே ட்ரா பண்ணியிருக்காங்க. Then, in a population of 10,000, how many can be expected to read at least 2 newspapers? அப்போது 10,000 பேர் மக்கள் தொகை இருக்க அந்த குழுவில் எத்தனை பேர் வந்து அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறாங்க, அதுதான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னென்னா அட்லீஸ்ட். சரியா? அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம்னு அர்த்தம். ஸோ குறைந்தபட்சம் வந்து நமக்கு 2 நியூஸ் பேப்பர்னா அதிகபட்சம் நமக்கு 3 பேப்பர் கூட படிக்கலாம்ல. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வென் டயக்ராம் வந்துட்டு என்னென்னா 3 நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களோட கவுண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து 50% சர்வே தான் இந்த டயக்ராம் இருக்குது. நமக்கு 10,000 பர்சனில் எத்தனை பேர் வந்து குறைஞ்சது 2 நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த 50 பேரில் எத்தனை பேர் வந்து குறைஞ்சது 2 நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? முக்கியமான கண்டிஷன் என்னன்னா குறைஞ்சது 2, அதிகபட்சமாக 3 கூட படிச்சிருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், குறைஞ்சது 2 அப்படின்னா பேப்பர் 1 படிக்கிறவங்களும் பேப்பர் 2 படிக்கிறவங்களும் நமக்கு இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்களா? ஸோ 12. தென் இந்த 2 இருக்கட்டுங்க, ஏன்னா இந்த 2 வந்து எல்லா சர்க்கிளோடையுமே மர்ஜ் ஆகுது. ஸோ அந்த 2 இருக்கட்டும். தென் செகண்ட் பாருங்கள், பேப்பர் 1ஐயும் பேப்பர் 3ஐயும் படிக்கிறவங்க இந்த சர்க்கிள் இருப்பாங்களா? ஸோ இந்த 8 இங்கே இருக்கட்டும். தென் அடுத்து பேப்பர் 2ஐயும் பேப்பர் 3ஐயும் படிக்கிறவங்க நமக்கு இங்கே இருந்திருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு 2 நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க. இப்போ அட்மோஸ்ட் நமக்கு 3 நியூஸ் பேப்பர் கூட படிக்கலாம்ல. அப்போது இங்கே இருக்க 2 இருக்குல்ல, இதுவுமே நமக்கு வரலாம். இது கிளியராக இருக்கா?
ஸோ ஆட் பண்ணுங்கள். 12 + 8 என்னது 20. 20 + 5 நமக்கு 25 + 2 வந்து நமக்கு 27. இது வந்து நமக்கு 50 பேரில். ஸோ 50 பேரில் 27% வந்து நமக்கு குறைஞ்சது 2 பேப்பர், அட்மோஸ்ட் நமக்கு 3 பேப்பர்ஸ் வந்துட்டு படிக்கிறாங்க. இது கிளியராக இருக்கா? நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா 10,000 பேரில் எவ்வளோ பேர் வந்துட்டு 2லேருந்து 3 நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போது 50ல் 27% வந்து நமக்கு 2லேருந்து 3 நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது 10,000க்கு தானே. அப்போது இன்டூ 10,000 போடலாமா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 5 × 2 10ன்னு இருக்கும். பேலன்ஸ் நமக்கு இந்த 2 0 இருக்குது. 27 × 2 என்னது 54 தானே. தென் இந்த 2 0 ஆட் பண்ணிங்கன்னா 5,400. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 5,400. ஸோ 10,000 பாப்புலேஷனில் 5,400 பேர் வந்து குறைஞ்சது 2 நியூஸ் பேப்பர், அதிகபட்சமாக 3 நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறவங்க இருக்காங்க. இது கிளியராக இருக்கா? இது வென் டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்காங்க. இதோட பேசிக் வந்து நம்ம சம் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி லாஜிக்கல் வென் டயக்ராமில் பார்த்தாச்சு. அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் கண்டிஷன் வந்து நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். In a group of 15 people, 7 read French, 8 read English, while 3 of them read none of these two. How many of them read French and English both? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டலாக 15 பீப்புள் வந்து இருக்காங்கங்க. அதில் 7 பேர் வந்து ஃப்ரெஞ்ச் ரீட் பண்ணுவாங்க. தென் 8 பேர் வந்து இங்கிலீஷ் ரீட் பண்ணுவாங்க. அதில் 3 பேர் வந்து இங்கிலீஷும் ரீட் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெஞ்சும் ரீட் பண்ண மாட்டாங்க. அப்போது ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே ரீட் பண்ணுற பர்சனுடைய கவுண்ட் என்னதுன்னு தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட்டு ஒரு வென் டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? டோட்டலாக 15% சொல்லியிருக்காங்கல்ல. இந்த ரெக்டாங்கிள் வந்து நம்ம டோட்டலாக 15% எடுத்துக்கலாம். இப்போ அதில் நமக்கு இந்த சர்க்கிள் வந்து ஃப்ரெஞ்சுக்கான சர்க்கிள் எடுத்துக்கலாங்க. இதை ஏன்னு வச்சுக்கலாமா? தென் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம். தென் இந்த மிடில் இருக்குல்ல, இந்த சம் கண்டிஷனில் இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து சீன் வச்சுப்போமா? இப்போது இவங்க 3 பேரும் சேர்த்து அடிஷ்னலாக நமக்கு இன்னொரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் யார்? 3 of them read none of these two. அவங்களுக்கு இங்கிலீஷும் ரீட் பண்ண முடியாது, ஃப்ரெஞ்சும் ரீட் பண்ண தெரியாது. ஸோ இப்போ டோட்டலாக இவங்க எல்லாருமே சேர்த்து தான் நமக்கு 15. இதை நம்ம எப்படி ஒரு ஈக்குவேஷனாக சொல்லலாம்? a + c + b இவங்களோட சேர்த்து இந்த 3% இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு 15. அப்போது இந்த a, c, b இவங்க 3 பேரும் நமக்கு எவ்வளோங்க இருப்பாங்க? 15 - 3 டோட்டலாக 12 பேர் இருப்பாங்களா? a + c + b. இதுக்கு மீனிங் என்னது? ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் ப்ளஸ் இந்த 2மே ரீட் பண்ண தெரிஞ்சவங்க வந்து நமக்கு 12 பேர். இதில் நமக்கு தனியாக மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்களங்க. 2 மட்டும் ரீட் பண்ண தெரிஞ்ச அந்த காமனான பீப்புள், அவங்களோட சேர்த்து நமக்கு ஃப்ரெஞ்ச் தனியாக ரீட் பண்ண தெரிஞ்சவங்க, தென் இங்கிலீஷ் தனியாக ரீட் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாருமே நமக்கு மெர்ஜ் ஆகி தான் இருக்காங்க. தென் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது இந்த ஏன்ற சர்க்கிள் தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ரீட் பண்ணுறவங்களாம் நம்ம எடுத்துக்கிட்டோமா? அப்போது இந்த சர்க்கிளில் நமக்கு டோட்டலாக ஃப்ரெஞ்ச் ரீட் பண்ணுறவங்க வந்து 7 பேருங்க. இப்போ 7 பேருனா a + c இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு 7% இருப்பாங்களா? தென் அதே மாதிரி இங்கே பியும் சியும் இந்த சர்க்கிள் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இவங்க சேர்ந்து நமக்கு b + c டோட்டலாக நமக்கு 8% இருப்பாங்களா? இங்கே நமக்கு காமனாக என்ன இருக்குது? c தான் இருக்குது. ஸோ a + b + c + c என்ன வரும்? 2cன்னு இருக்குமா? ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 + 8 15ஆ? இப்போ நமக்கு இங்கே ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது கிளியராக இருக்கா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சியோட வேல்யூ தெரியுமா? அதுதான் நமக்கு ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே ரீட் பண்ண தெரிஞ்சவங்க. அப்போது a + b + 2c minus a plus b plus c ஈக்குவல் டு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேட் பண்ணால் இங்கே 15 இருக்குது, மைனஸ் இங்கே நமக்கு 12 இருக்குது. இது கிளியராக இருக்கா? இப்போது இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா a + b + 2c minus a minus b minus cன்னு இருக்கும். இப்போ இந்த ஏபிக்கு இந்த ஏபி கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 15 - 12 என்னது? 3. அப்போது 2c - c = 3 அப்படின்னா சியோட வேல்யூ என்னதுங்க? 3. நமக்கு இந்த சி தான் என்னது? ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் காமனாக நமக்கு ரீட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா? இதோட நமக்கு அரித்மெட்டிக் ரீசனிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதோட நம்ம 12 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.